2022க்கான நேஷனல் அவார்டோட அனௌன்ஸ்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ யார் யார் வந்து பெஸ்ட் ஆக்டர், ஆக்ட்ரஸ், மியூசிக் டைரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அதுல தமிழ்ல வந்து தமிழ்ல சொல்ல முடியாது, இந்தியன் சினிமால ஒரு சில படங்கள்லாம் வந்து இடம்பெற்றிருக்கு. ஸோ அது வந்து டிசர்வ்டான ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரிஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். ஃபர்ஸ்ட் வந்து திருச்சிற்றம்பலம் அன்எக்ஸ்பெக்டட், அதெல்லாம் வந்து எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. எனக்கு கேட்டா வந்து ஒரு பயங்கரமான ஒரு விஷயம். இந்த மாதிரி படத்துக்குலாம் மேக்சிமம் நேஷனல் அவார்டு வந்து கொடுக்க மாட்டாங்க. அது இல்லாமல் இவங்க செலக்ட் பண்ண 2 கேட்டகரியும் வந்து அன்இமேஜினபிள் அப்படின்ற மாதிரி பேசலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மேகம் கருக்காத சாங். நான் வந்து லாஸ்டா வந்து ரொம்ப ஸ்பெஷலா அது ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் சொன்னோம் மேகம் கருக்காத சாங். இந்த சாங் பயங்கரமான ஸ்பெஷல் தான். மேகம் கருக்காதா பெண்ணு பெண்ணு, அது வந்து ஒரு லாலா லேண்டோட ஒரு இன்ஸ்பிரேஷனோ அப்படி இல்லைன்னா மின்சார கண்ணல வெட்டியில அந்த இன்ஸ்பிரேஷன் பண்ணா அந்த கொரியோகிராஃபிங் கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலா நான் கொரியோகிராஃபி வந்து வெறும் ஜானி மாஸ்டர் மட்டும் தான் நினைச்சா, நான் 2 பேர் பண்ணிருக்காங்க. ஜானி அண்ட் சதீஷ் மாஸ்டர் 2 பேருக்குமே கொடுத்துருக்காங்க அப்படிங்கும் போது உண்மையிலே வீடியோ சாங் ஒரு மாதிரி சூப்பரான ஒரு சாங். எனக்கு கேட்டா அந்த பாடலுக்கு வரிகளுக்கும் நேஷனல் அவார்டு, பெருசா இப்போ வரிகளுக்கு நேஷனல் அவார்டு கொடுக்குறாங்கன்னு தெரியல. மேபி அந்த பாடலோட வரிகள் அப்படி இருக்கும். ஸோ அந்த வரிகளும் அனிருத்தோட மியூசிக்கும் அந்த கொரியோவும் வேற லெவலில் ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைலில் வந்து அதை வந்து ஒரு மாதிரி கமர்ஷியலாக கொடுத்தது வந்து வேற லெவலில் இருந்துச்சு. அந்த கிளைமேக்ஸில் வர அந்த டியூனாக இருக்கட்டும், ஒரு அந்த டியூன் மாதிரி ஒரு இருக்கும்ல லாஸ்ட்ல, ஸோ அதுக்கோட அந்த ஸ்டெப்பாக இருக்கட்டும், சின்ன நுவான்சஸா சின்ன சின்னதா கியூட்டா வந்து ஒரு விஷயத்தை பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு மாதிரி சூப்பரா இருக்கும். அது வந்து வெல் டிசர்வ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் திருச்சிற்றம்பலம். ஸோ அதுக்கப்புறம் வந்து சோபனா அப்படின்னு சொன்னாலே வந்து இவங்க தான் கன்ஃபார்ம் வந்து வேற ஏதாவது படத்துல சோபனான்னு சொன்னா கூட இவங்க பேஸ் வந்து வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மாதிரி நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான மேட்டர் பேசணும். என்ன மேட்டர் சொல்லு. சூப்பரான எப்பவுமே இந்த அண்டர் பிளே பண்றவங்களோ ஒரு நல்ல ஒரு மீட்டர்ல நடிக்கிறவங்கலாம் மேக்ஸிமம் நேஷனல் அவார்டு கொடுக்க மாட்டாங்க சொல்லலாம். இப்பதான் இப்போ ஒரு சூழலை போட்டு கொடுக்குதுன்னா அங்க வந்து ஆக்டிங்க்கு ஸ்கோப் வந்து பயங்கரமா நடிச்சிருப்பாரு. ஆக்சுவலா அந்த எப்படி சொல்றது, அந்த ஏர்போர்ட் சீன்லாம் பண்ற அந்த ஒரு சீனிக்கே நம்ம கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ இந்த மாதிரிலாம் சின்ன சின்ன விஷயம் நுவான்சஸா செலக்ட் பண்ணி அதுவும் இந்த கேட்டகரியில கொடுக்குறது அப்படின்றது வந்து உண்மையாலே அந்த ஜூரிக்கெல்லாம் வந்து ஒரு மாதிரி தேங்க்ஸ் சொல்லுவேன். ஒரு மாதிரி அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு, டச்ல இருந்தா தானே என்ன எதுன்னு தெரியும் நினைச்சேன்டா. ஏன்னா ஷோபனா அந்த கேரக்டர் பண்ணது வந்து ஒரு ரொம்ப ஒரு டாஸ்க், ஒரு சேலஞ்சான ஒரு கேரக்டர். அவனோட லவ்வரே இன்னொரு பொண்ணு லவ் பண்றது இவங்கிட்ட சொல்றது, அதை வந்து எக்ஸ்பிரஸ் பண்றது எனக்கு சின்ன சின்ன சீன்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். திருச்சிற்றம்பலம் அந்த ஷோபோட ஆக்டிங் சொல்றது எதுனா, அந்த ஃபர்ஸ்ட் வந்து தனுஷ் வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஒரு பொண்ணு கிட்ட ப்ரொபோஸ் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் வந்து இவங்க வந்து பேசின உடனே தோல்ல கை போட்டு ஒரு மாதிரி ஒரு ஃபேஸ் ரியாக்ஷன் சின்னதாக ஒரு விஷயம் கொடுப்பாங்க. அந்த சீனா இருக்கும். அதுக்கப்புறம் செகண்ட் பொண்ணு பிரேக்கப் ஆனதுக்கு அப்புறமா வந்து தனுஷ் முன்னாடி நடந்து போவாரு. இவங்க வந்து நின்றுட்டு ஒரு மாதிரி ஒரு தயக்கமா அப்பவே தெரியும் இந்த ஃபேஸ் கட்டி எவ்வளவு இது பண்றான்னு சொல்லிட்டு அந்த சின்ன சின்ன ரியாக்ஷன். அதே மாதிரி வந்து இந்த ஒரு டைலாக் இருக்கும், எனக்கு புரிஞ்சிக்காதவங்க யாரும் என் கூட இருக்கிறதாலும் போது ஒரு டைலாக் இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் நேஷனல் அவார்டு ரொம்ப பெரிய விஷயமா நினைக்கிறேன். சோபனா வந்து எல்லாரோட ஹார்ட்ல இருக்கிற ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த நேஷனல் அவார்டு இன்னும் ஸ்பெஷல் ஆயிட்டாங்க. ஸோ திருச்சிற்றம்பலம் இந்த 2 நேஷனல் அவார்டுக்கு வெல் டிசர்வ். அது மாதிரி அந்த ஜூரிக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் சொன்னேன் மேக்ஸிமம் நோட் பண்ண மாட்டேன் இந்த மாதிரி படத்தெல்லாம். ரொம்ப எக்ஸ்பெரிமெண்டலா போயிடணும், அப்படி இல்லைன்னா சம்மந்தமே இல்லாம விசுவாசத்துக்கு இந்த மாதிரி சம்மந்தமே இல்லாம கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இது வந்து ஒரு நல்லா பர்டிகுலரா சூப்பரா ஒரு சாஃப்ட் ஹார்ட்டடான ஒரு படத்துல ஒரு சின்ன அண்டர் பிளே, ஒரு நீட்டான ஒரு ஆக்டிங்ல ஒரு கரெக்டான ஒரு ஆக்டிங். ஏன்னா ஓவர் பிளே பண்ணிடலாம், அண்டர் பிளே பண்ணிடலாம், அந்த மீட்டர் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆக்சுவலா அது அந்த ஆக்டிங்கே மெத்தட் ஆக்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆக்டிங் அது வந்து நித்யா மேனன் கொடுத்தது வேற லெவல் அப்படின்ற மாதிரி சொல்லலாம்.